ப்ளூ சிப் பங்குகள் கடந்த 3 to 5 ஆண்டுகளில் ரிட்டர்ன் கொடுக்கவில்லை என்று கூறுவது முழுமையாக சரியில்லை. ஆனால் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளுடன் ஒப்பிடும்போது அவற்றின் வருமானம் குறைவாக இருந்ததே தவிர சரிந்து விட்டது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அடுத்தது, ப்ளூ சிப் பங்குகள் ஏன் பின்தங்கி இருக்கு? ஏற்கனவே அதிக மதிப்பீடு ஓவர் வேல்யூஷன் காரணமாக 2020-22 காலகட்டத்தில் பல ப்ளூ சிப் பங்குகள் உயர்ந்த பிஇயில் வர்த்தகம் ஆயிருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும். இப்போ வருமான வளர்ச்சி இருந்தாலும் விலை அதிகமாக உயர முடியவில்லை. நம்பர் 2, மிட் கேப் ஸ்மால் கேப் ரேலி இதுக்கு சற்று சிரமப்படுத்தி இருக்கு. முதலீட்டாளர்கள் அதிக ரிட்டர்ன் தேடி சிறிய நிறுவனங்களுக்கு மாறியுள்ளார்கள். இதனால் ப்ளூ சிப்களில் பணப்போக்கு குறைந்து காணப்பட்டது. நம்பர் 3, ஒவ்வொரு குவார்டர்லி ஏர்னிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏர்னிங்ஸ் growth மந்தமா இருந்திருக்கு. சில பெரிய ஐடி எஃப்எம்சிஜி நிறுவனங்களில் லாப வளர்ச்சி ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே இருந்திருக்கு. அப்புறம் ஜென்ரலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல செக்டர் ரொட்டேஷன் ஒரு வழக்கம் இருக்கு. அப்போ ஐடி எஃப்எம்சிஜி போன்ற பாரம்பரிய ப்ளூ சிப் துறைகளில் இருந்து டிஃபென்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கேபிட்டல் கூட்ஸ் மற்றும் இப்போ ரீசண்டாக அறிமுகமான கிரீன் செக்டர், கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ் போன்ற துறைகளுக்கு பணம் மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சில முக்கிய ப்ளூ சிப் பங்குகளின் செயல்பாடு ஒரு தோராயமா உச்ச விலையிலிருந்து எவ்வளவு சதவீதம் இறங்கி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்ஃபோசிஸ் -20 முதல் -30%, டிசிஎஸ் -15 முதல் -25%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் -20 முதல் -30%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் -25 முதல் -35%, கோட்டக் மகேந்திரா பேங்க் -20 முதல் -30%, நெஸ்லே இந்தியா -15 முதல் -25%, பஜாஜ் ஃபைனான்ஸ் -20 முதல் -35%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் -10 முதல் -20% வரை இறங்கி இருக்கு. ஆனா இதனுடைய இன்னொரு பக்கம் பாருங்க, கீழே சொல்ற ப்ளூ சிப்ஸ் பங்குகள்லாம் தொடர்ந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதையும் பார்க்கணும் நாம. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, லார்சன் அண்ட் டொப்ரோ, பாரதி ஏர்டெல், இந்த மாதிரி பல மிட்கேப் பங்குகளுக்கு இணையாக அல்லது அதை விட சிறப்பாகவும் செயல்பட்டிருக்குன்னு ஒரு கருத்து. ஒரு முதலீட்டாளர்களுக்கு இது எப்படி தம்பு ரூல் எப்படி பார்க்கணும்? ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னா செல்வம் பாதுகாப்பு பிளஸ் நிலையான வளர்ச்சி. அதே மிட் கேப் அப்படின்னா செல்வம் உருவாக்குதல். ஸ்மால் கேப் அப்படின்னா அதிக லாப வாய்ப்பு பிளஸ் அதிக அபாயமும் உண்டு. இப்போ ஒரு 70 வயசு போன்ற ஓய்வு பெற்ற முதலீட்டாளர்களுக்கு பொதுவாகவே 60-70% ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், 20-30% குவாலிட்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ், 5-10% ஸ்மால் கேப் என்ற சமநிலை அணுகுமுறை அபாயத்தை குறைக்க உதவும்ன்ற ஒரு என்னோட பார்வையில. சரி, இப்போ ஒரு வால்யூம் ஜூம் என்பது எப்படி? வால்யூம் ஜூம் என்பது வெறும் குறைந்த பிஇ மட்டும் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஇ கம்மியாக இருக்கு, பிஇ கம்மியாக இருக்குன்ட்டு பார்க்குறாங்க. பிஇ மட்டும் பார்க்கக்கூடாது. ஆர்ஓஇ 15% அதிகமாக இருக்கணும். கடன் இல்லாமல் இருப்பது சிறந்தது, அல்லது கடன் குறைவாக இருக்கணும். அப்போ நிலையான லாப வளர்ச்சி இருக்கணும். வரலாற்று சராசரியை விட மதிப்பீடு குறைவு ஆகியவை இணைந்து இருக்க வேண்டும். இப்போ 2027 கவனிக்க வேண்டிய டாப் 10 ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் என்னங்கிறது எனது பார்வையில் உங்களுக்கு தகவலுக்காக தெரிவிக்கிறேன். ஆனால் இது பரிந்துரை இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க், இப்போ நான் சொல்றதெல்லாம் பிஇ நிலையினுடைய நிலைப்பாடு. இப்போ பிஇ மிதமா இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் நியாயமான பிஇ இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வரலாற்று சராசரிக்கு அருகில் இருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி துறையில் ஒரு அட்ராக்டிவ் ஸ்டாக்ஸ். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா பிரீமியம் ஆனால் நியாயமானது. ஐடிசி நியாயமானது. சில செய்தியின் அடிப்படையில் ஐடிசி நல்ல உச்ச விலையில இருந்து இறங்கி
இந்த 300 ரூபாலாம் பிரேக் ஆகி இருக்கு. ஆனால் வெரி குட் டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ். ஆரம்ப காலத்துல இருந்து ரொம்ப வருஷமா இருக்கிற கம்பெனி. ஒரு ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் ஸ்டாக்ஸ். நிறுவனத்தை பற்றி நம்ம ஒன்றும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் பங்குகள் சில காரணங்களாக இப்போ இறங்கி இருக்கு. லார்சன் அண்ட் டூப்ரோ மிதமானது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறைந்த பிஇ. பாரதி ஏர்டெல் பிரீமியம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் கடந்த உச்சத்திலிருந்து குறைந்த மதிப்பீடில் உள்ளது. இப்போ இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். இதுக்கு தம் ரூல் என்ன? பிஇ மட்டும் பார்த்து வாங்க வேண்டாம். ROE 15% அதிகமாக இருக்க வேண்டும். டெப்ட் ஈக்விட்டி குறைவாக இருக்க வேண்டும். 5 to 10 வருட லாப வளர்ச்சி இருக்க வேண்டும். டிவிடெண்ட் போனஸ் முக்கியம். இதெல்லாம் நல்ல பிசினஸ் குவாலிட்டி ஸ்டாக்கா பார்க்கணும். இது மாதிரி பார்த்து நம்ம பங்கை தேர்ந்தெடுத்தால் சற்று ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல வளர்ச்சிக்கான வழியாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதெல்லாம் இப்போ தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸுக்கு இறங்கினதுக்கு இன்னொரு காரணமும் நம்ம கருத்தில் கொள்ளலாம். அந்நிய முதலீட்டாளர்கள் அதிகமாக வித்துட்டு போனதே ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் தான். அப்போ இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் மறுபடியும் அந்நிய முதலீட்டாளர்கள் உள்ளே வந்தாங்கன்னா திருப்பறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சந்தையில் எந்த நிகழ்வுகள், எந்த நிகழ்ச்சியும், எந்த அறிவிப்பின்றி ஏற்ற இறக்கத்தை காண்பிக்கும். நாம் ஜென்ரலாக என்ன பண்ணணும்? டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரி கேட்டு பை அட் லோ, செல் அட் ஹை. நீங்கள் முதலீட்டாளராக இருந்தால் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து விலை இறங்கும் பொழுது அக்யூமுலேட் பண்ணுவது என்பது உங்களுடைய முதலீட்டை பெருக்குவதற்கான ஒரு வழி. இது மாதிரி ஸ்டாக்ஸை ரொம்ப கருத்து ஆராய்ந்து செஞ்சு நீங்கள் மூலதனமோ வர்த்தகமோ செய்வது என்பது ஆரோக்கியம். இது தகவலுக்காகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் எதுவும் பரிந்துரை செய்யப்படவில்லை. நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். மேற்கண்ட பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருப்பின் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்டு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்துக்களையும் தெரிவிங்கள். வணக்கம்.